ஏடிஹெச் இல்லட்னா ஆட்டிசம் இதுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குன்றதை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்றதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, நிறைய குழந்தைங்க நம்ம என்ன பேசுகிறோன்னே அவங்க கொஞ்சம் லிசன் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் இல்லாட்டினா அவங்களோட ஒர்க்கை அவங்களே பார்க்குறதுக்கான சுச்சுவேஷனில் கூட இல்லாமல் இருப்பாங்க. இட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து அன்ஃபிட் அப்படின்றது கிடையாது. அவங்களோட ஒர்க் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களால பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்க நம்ம நார்மலாக நம்ம சொல்கிறது இதை எடுத்து இங்கே பண்ணு அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க. இல்லை நம்ம கூப்பிட்டுட்டே இருப்போம், ஆனால் லிசன் கூட பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று பேசிக் லெவல் ஆஃப் ஏடிஹெச், அப்படி இல்லாட்டினா ஆட்டிசம்கான ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிற சுச்சுவேஷன். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸு இல்லாட்டினா கார்டியனோ, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு மற்ற குழந்தைய விட இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாருமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல தெரப்பி போனால் சரியாகும், இல்லாட்டினா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாகும், இல்லை இந்த டேப்லெட் போட்டால் சரியாகும்னுவாங்க. இதெல்லாம் பண்ணி தேவையில்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போய் நீங்கள் என்டப் பண்ணாதீங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தைங்களுக்கு தெரப்பியை விட அவங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பாவோட ஒரு ஃபுல் டைம், அதாவது கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட கொஞ்சம் அதிகப்படியான டைம் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா இது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் இதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியாது, அவங்களுக்கு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணும். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்ணை பாரு, நான் சொல்கிறத பண்ணுன்னா நீங்கள் 100 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் சைனீஸில் இதே நான் பேசுனேன்னா உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கும். அந்த டைமில் நான் தெரப்பி கூப்பிட்டு போகிறேன், ஐ கான்டாக்ட், பால் உருட்டுறது, அது மாதிரி நீங்கள் அது பேக் டு பேக் நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் அவங்க போவாங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ரிலவெண்ட்டாக நாங்கள் ப்ளஸ் எங்கள் டீம், அதாவது யூஎஸ், யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸில் சில R&Ds பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த R&D அப்படின்றது என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது வித்தவுட் எனி மெடிக்கல், அதாவது ஒரு மெடிசனோ ஒரு மெடிக்கேஷனோ ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அவங்களால க்யூர் பண்ண முடியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதாவது அவங்களோட ஏடிஹெச்சோட லெவல் ரொம்ப எர்லியர் ஸ்டேஜ், இல்லாட்டினா கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ், நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க நம்ம ஒரு விதமாக ஆக்ட் பண்ணுறனால அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகும். ஓகே, இது நம்ம பண்ணக்கூடாது, இது இப்படி தான் பண்ணணுன்றது பேக் டு பேக் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அவங்களோட ஆக்ஷனில் பண்ணிவிட்டு அதை நம்மளோட லாங்குவேஜஸில் கம்யூனிகேட் பண்ணும். எதர் இட் கேன் பி இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ், இல்லை தெலுங்கு, உங்களோட மதர் டங் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதுக்கு ரிலவெண்ட்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணி முதல்ல அவங்கள நாங்கள் சொல்கிறத பண்ண வைப்போம். அதாவது இந்த ரிமோட் எடுத்து கொஞ்சம் ஓரம் வை, அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தண்ணி ஃபில் பண்ண, அந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்குற மாதிரி முதல்ல அப்ரோச்சஸ் ஃபாலோ பண்ண வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜஸ் புரிய வைக்கிறதுக்கான ட்ரைனிங். ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 6 months மினிமம் டைம் ஃப்ரேம் ஆகும். நாங்கள் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அவங்களோட வே ஆஃப் மோடு, அதாவது ஒரு 3 to 4 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவாலுவேஷனில் வச்சுருப்போம். அதாவது அந்த குழந்தைங்க ஹைட்டில் இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க வைப்போம். இப்போ நம்ம பெரிய ஆளுங்களாக இருப்போம், நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க சில குழந்தைங்க. ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ இவ்வளோ தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஹைட்டில் இருக்கிற ஒரு மெச்சூர்டு பர்சன் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுன்றது ஈஸியாக அவங்களால கன்வே பண்ணிட முடியும். இது நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் சொல்கிறேன், ஒரு 90% ஆஃப் த குழந்தைங்களுக்கு இது க்யூர் வந்திருக்கு. ஆனால் இது அஃபிஷியலாக இது பண்ணுன்றது எங்களால் ஒரு டாக்குமெண்ட்டோ அது மாதிரி பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலி இது வந்து ஃபீஸிபிள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை கொஞ்சம் நல்லா பேசணும், நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்க பண்ணணும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்றதே அவங்களே மறக்கிற அளவில் நிறைய பேர், இப்போ ஈவன் ஆர்டிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்டரில் இருக்காங்க ஆர்டிசம் இருந்துட்டு. அப்போ இந்த மாதிரி கேண்டிடேட் எப்படி இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தெரப்பின்றது போய் மாட்டாதீங்க. வாட் இஸ் மீன் பை தெரப்பி? இப்படி பண்ணு, கண்ணப்பாரு அது ஒரு புக்கு. அந்த புக்கில் இருக்கிறது பண்ண எப்படிங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூட்டபுளாக இருக்கும்? உங்கள் குழந்தைங்களோடது வேறு இல்லையா? அப்போ நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி ஏஜ் போயிடும். ஒரு 10 years 12 years இருக்கீங்களா, ரொம்ப எர்லி ஸ்டேஜ் நீங்கள் வர
க்யூர் ஆகிற டைம் ஃப்ரேம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எப்படி பண்ணால் ப்ரொசீட் பண்ண முடியுன்றதை ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். இது வந்து ஒரு நோயோ ஒரு டிசீஸோ அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். இதுக்கு க்யூர் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணாதான் இந்த குழந்தைங்க தே வில் கெட் சேஞ்ச். ஓகே, நோ வரிஸ். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம சென்னை ராமாபுரமில் வந்து லொக்கேட் ஆகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கூட விசிட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.